வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவும் வேணாம். சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வறுத்துட்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன, தாளிப்பு தான். கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள். நான் வீடியோவில் பெருங்காயத்தூள் காட்டல, ஆனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துற சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிறப்ப அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.